ஆண்டவரே, அன்பானவரே, எங்களை உமது திரு இரத்தத்தினால் தொட்டு வைத்திருக்கிறவரே, எங்களை ஒருபோதும் வழிதப்பி போகாதபடி எங்கள் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுறவரே, சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் ஆண்டவரே, சகிக்க முடியாத துயர துன்பங்கள் கர்த்தாவே, 3 ஆணிகளிலும் முள் முடிகளோடும் தேவ பிள்ளைகள் வருந்துகிற வருத்தம் சகிக்க முடியாமல் இருக்கிறது. இந்த வேதனைகள் நடுவில் என் கர்த்தாவே, எங்களுக்கு தேற்றரவாய் இந்த பூலோக அக்கினி பாதையிலே என் கர்த்தாவே, எங்களுக்கு உகந்த ஜீவ தண்ணீராய் இருக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவே எங்கள் வாழ்க்கை. இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்து கண்களை மூடி உம்மிடத்தில் வரும் வரைக்கும் எங்களினுடைய இந்த வாழ்க்கை தான் ஆண்டவரே. இதற்கு மேலதிகமாக உம்முடைய ஜீவ தண்ணீரை தவிர என் பிதாவே, இந்த உலகத்திலிருந்து எதை எங்களுக்கு வேண்டாமோ அதுதானே, எதுவும் வேண்டாமே. சமாதானத்தை கேட்கிறோம் கர்த்தாவே. சமாதானத்திற்கு விரோதமான தீய சக்திகள், நிலைகட்டு போன நயவஞ்சக வார்த்தைகள், நயவஞ்சகரின் நிலைமை, அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், அவர்கள் அதை செய்துவிடக்கூடும். எதை சொல்லுகிறார்களோ, எந்த தீமைகளை அவர்கள் தியானிக்கிறார்களோ அந்த தீமைகளை அவர்கள் செய்து முடிக்கக்கூடும் கர்த்தாவே. ஆனபடினால் தேவதூதர்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும். தேவதூதர்களை இறக்கும் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிற நேரம் அதிகமாயிருக்கும். அப்பொழுது தேவதூதர்கள் எங்கள் மீது இறங்கி பாதுகாப்புகளை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். தேவா ஸ்தோத்திரம், பரிசுத்த நாயகனே ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்டு தன் காலத்தில் கனி தரும். கனியை தந்து இல உயிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செயல்களெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபைகளிலும் நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். என் தேவனே நன்றி. நீர் சொல்லியிருக்கிற சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு கவசமாய், பாதுகாப்பு கவசமாய் அமைய தேவ பிள்ளைகளையும் என் ஆண்டவனே, தேவ பிள்ளைகளை சார்ந்திருக்கிற இரட்சிக்கப்படாத உலகத்தின் பிடியில், சாத்தானின் பிடியில் தங்கிக் கொண்டு சாத்தானிய வார்த்தைகளினால் இரட்சிக்கப்பட்டவர்களையும் வஞ்சித்து கொண்டிருக்கிற நயவஞ்சக தீய சக்திகளையும் என் ஆண்டவரே, அதற்கு அடிமையாயிருக்கிற மனிதர்களையும் பிதாவே, மனம் திரும்ப கட்டளையிடும் ராஜா, மனம் திரும்ப கட்டளையிடும். அவர்கள் மனம் திரும்பையில் தேவதூதர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள். ஆனபடியினால் சமாதானத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். சமாதானத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். தேவ சமாதானம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. மனித ஆன்மாக்கள், எந்த ஆன்மாக்களும் அக்கினி கடலுக்கு போகாதபடிக்கு வாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாய் ஃப்ரீடன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.